ஹாய், பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் 1, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, அப்புறம் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய பல்லாரி சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் டார்க் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரை வதக்கணும். அப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேண்டாம் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்ச பட்டாணியை சேர்க்கும்போது கிரேவி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடிடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலையை தூவினா அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி கிரேவி ரெடி. அண்ட் இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, ஆப்பம் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.